கீழடி அகழாய்வு. கீழடி எப்படின்னா நம்ம நினைக்கிறோம் கீழே தோன்றதுனால அப்படின்னு இல்லை. அந்த இடத்துக்கு பேர் கீழடி. எங்கே ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கான தொல்லியல் எச்சங்கள் காணப்படுகின்றன. இதுதான் பாண்டியர்களுடைய பழைய தலைநகரமாக இருந்திருக்க வேண்டும் என்று தெரிகிறது. இதனால் என்ன லாபம்னு ஒரு கேள்வி கேட்குறோம். இதனால் என்ன லாபம்னு ஒரு கேள்வி கேட்குறோம். என்ன லாபம் அப்படின்னா, நம்முடைய காலம், நம்முடைய வரலாறுனா என்ன? இவள் என்று பிறந்தவள் என்றறியாது இயல்பினலாம் எங்கள் தாயின்னு தமிழ் மொழியினுடைய பழமையை சொல்கிறோம். அவளுக்கு வயசே கிடையாதுங்கிறோம். மதுரையை நம்ம சாதாரணமாக நினச்சோம், 2000 ஆண்டு பழமை நினச்சோம். ஆனால் அதுக்கும் முந்தி போயிட்டே இருக்குது, அதுக்கும் மேலே அப்படிங்கிற மாதிரி போகுது. எப்படி? 2700 ஆண்டுகளுக்கு முற்பட்ட அந்த பொருள்கள் அங்கே கிடச்சிருக்குது. என்னென்ன வகையான பொருள்கள்? முதல்ல எப்படி வச்சுக்கங்க, மண் பாண்டங்கள். அந்த மண்பாண்டங்களில் எழுத்து இருக்குதுங்க, தமிழ் எழுத்துக்கள். அதில் ஆதன், எழுசி என்கின்ற சொற்கள்லாம் அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதே போல் அங்கு உரைக்கிணறுகள் இருக்குது. மக்கள் கிணத்தை தோண்டி கிணறு உரம் போட்டு அதில் இது இருக்காங்க. செங்கல் சோறுகள் இருக்குது. மணிகள் நானே போய் பார்த்தேன். அதில் என்ன ரொம்ப ஈர்த்தது தெரியுங்களா? ஒரு தங்கத்தாலான தாயக்கட்டை அங்கே கிடச்சிருந்தது. இப்படி வச்சு விளையாடுறோம் இல்லையா, தாயக்கட்டை, அங்கே நான் பார்த்தேன். அவர்கள்லாம் நம்மளுடைய நண்பர்கள்னால் ஒவ்வொன்றும் கிடைக்க எல்லோரும் அப்படியே அது எப்படி இது பண்ணுவாங்கன்னா, 48க்கு மேற்பட்ட அந்த அகழ்வாயு குழிகள் போடப்பட்டன. அது மெதுவாக உட்காந்து இப்படியே சுரண்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா எடுக்கப்படுறப்ப ஓங்கி வெட்டிட்டோம்னா ஒரு பொருள் உடஞ்சி போயிடும். மண்பாண்டங்கள், மணிகள், இன்னும் சொல்லப்போனால் முத்துக்கள் கூட கிடைக்குமோங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குதுன்னு அவங்க சொன்னாங்க. முத்துக்கள் கிடைச்சா என்ன? பாண்டி நாட்டினுடைய அடையாளமே முத்து தான். ரோமாபுரி ராணிகள் தங்களுடைய மதுக்கிண்ணங்களில் பாண்டி நாட்டு முத்துக்களை போட்டுட்டு அப்படி ஒரு கலக்கலை குடிப்பாங்க அப்படின்னு அந்த ரோம சாம்ராஜ்யத்தில் இருக்கவங்க எழுதுகிறாங்க. அத்தகைய பாண்டி நாட்டு முத்துக்கள் அங்கே கிடச்சிருந்தா இன்னும் அதனுடைய பெருமைகள் தெரியுங்கிறாங்க. சமீபத்தில் அதனுடைய முதல் கட்ட பகுதி முடிஞ்சிருச்சுங்கிறாங்க. ஆனாலும் மீண்டும் அது தொடங்க வேண்டும். ஏன்னா தமிழனுடைய பெருமை அப்போ தான் தெரியும். எழுத்து நமக்கு இருந்தது, நமக்கு சுடுமண் குழாய்கள் பயன்படுத்தப்பட்டன, கழிவுநீர் ஓடைகள் இருந்தன, கிணறுகள் இருந்தன, அதே போல் பெரிய பெரிய சுவர்கள் இருந்தன, வீதிகள் அமைப்பு இருந்தது, வியாபாரத்துக்குரிய பொருள்கள் இருந்தன. இத்தனையும் 2700 ஆண்டுகளுக்கு முந்தையவை என்று சொன்னால், அதனுடைய சாம்பிள்ஸ் எடுத்து அனுப்பின போது அந்த வயதை பார்த்து இந்தியாவே அரண்டு போச்சு. ஏன்னா நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் தான் பழசுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனால் அதனையும் தாண்டி மதுரை அகழாய்வு ஒரு பெரிய விழிப்புணர்வை தந்திருக்கிறது என்று சொன்னால், கீழடி அகழாய்வு என்பது சாதாரணமில்லை. இந்த அகழாய்வு இன்னும் தொடங்கப்பட்டு அங்கு ஒரு தொல்லியல் பல்கலைக்கழகம் அமையுமே ஆனால் நாம் உலகத்துக்கு முன்னோடிகள் என்கின்ற செய்தி தெரியும். திரும்பவும் அந்த கீழடி ஆய்வுகள் தொடங்க இருக்கின்றன. தமிழ் பண்பாட்டு அமைச்சர் பாண்டியராஜன் அவர்களுடைய பேருதவியின் காரணமாக மீண்டும் அது தொடங்கப்படுகிறது. அப்படி தொடங்கப்படுகிற போது மறக்காமல் சென்று ஒரு முறை பார்த்து வாருங்கள். ஏனென்றால் பாண்டியரின் தலைநகரம் பெருமணலூர், அந்த பெருமணலூர் பள்ளிச்சந்தையிலே கீழடி அகழாய்வு நம்மை கட்டாயம் ஈர்க்கும். ஜி ஞானசம்பந்தன் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களையும் பண்ண சொல்லுங்கள்.